Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I'll help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் கெமிக்கல் ரியாக்ஷனோட டைப்ஸ் இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போது ஒவ்வொரு ரியாக்ஷனாக நம்ம என்ன பண்ணோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகே, காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னென்னா two or more substances combine to form a single product. புரியுதுங்களா? ரெண்டு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்கறது தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். Two or more substances combine to form a single product. Definition என்னன்னு பார்க்கலாமா? A combination reaction is a reaction in which two or more reactants react together to form one product. ஓகேங்களா? ரியாக்டன் ரெண்டுக்கு மேற்பட்ட வகையான ரியாக்டன் சேர்ந்து என்ன கொடுக்குறது? ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்கறது தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஜென்ரல் ஃபார்ம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஃபார்ம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா A + B = AB. A ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ரியாக்டன், பி ஒரு ரியாக்டன், அப்போ ஏபின்றது ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? திஸ் மீன்ஸ் 2 different substances join together and make one product. அதான் நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் 1 என்னென்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து இப்போ எப்படி வந்து ஒரு வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா when hydrogen react with oxygen it forms water. இல்லைங்களா? எப்படி ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனால் தான் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா ஈக்குவேஷன் என்ன? H2 + O2 gives 2H2O. 2H2 + O2 gives 2H2O. அதுதான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் இல்லையா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா H2 கேஸ் அண்ட் O2 கேஸ் ஆர் த ரியாக்டன்ஸ். ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் இதில் என்ன இந்த ஈக்குவேஷனில் இந்த ரெண்டும் தான் ரியாக்டன். ஹைட்ரஜன் H2 + O2 தான் ரியாக்டன்ஸ். when they react together அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி they form H2O வாட்டர்ன்றதை ஃபார்ம் பண்ணுது. 2 substances combine to make one compound. அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வாட்டர் கொடுக்குது. அப்போ 2 சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. therefore the reaction is combination reaction. இது ஒரு எக்ஸாம்பிள். காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா formation of water. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா burning of magnesium. when magnesium burns in ஆக்சிஜனில் மெக்னீஷியம் burn பண்ணும் போது it forms magnesium oxide. மெக்னீஷியம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆக்சிஜனில் burn பண்ணும்போது என்ன கிடைக்குதா? நம்மளுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்குதா? இதோடைய கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னா 2Mg + O2 gives 2MgO. திருப்பி சொல்கிறேன், ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 2Mg + O2 gives 2MgO. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா மெக்னீஷியம் ரிப்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் த ஏர். சரிங்களா? ஏரில் இருக்கிற ஆக்சிஜனோட மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ரியாக்ட் ஆகுது. a bright white flame is produced. அதனால் என்ன ஒரு ஃப்ளேம் வருது? bright white flame வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது. a white powder called magnesium oxide is formed. இது வந்து ரியாக்ட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்ன? ஒயிட் பவுடராக இருக்குது. சரிங்களா? since magnesium and oxygen combine to form one product it is a combination reaction. அதனால இதுலேருந்து என்ன தெரியுது? மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கு? ஒன் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? இது இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. when calcium react with oxygen இதில் என்னென்னா கால்சியம் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது it forms calcium oxide. கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் என்னென்னா 2Ca + O2 gives 2CaO. ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. 2Ca + O2 gives 2CaO. அதாவது here also 2 reactants combine to form a single product இல்லையா? கால்சியம்ன்றது ஒரு ப்ராடக்ட்,
ஆக்ஷன்ன்றது ஒரு ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் ரெண்டு ரியாக்டண்ட்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குது இல்லையா, அதுதான் CaO. அதாவது குவிக் கிளைம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், குவிக் கிளைம் ஃபார்மேஷன். அதாவது when calcium oxide reacts with water, கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கொடுக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அதாவது CaO plus H2O gives CaOH twice. சரிங்களா, ஈக்குவேஷன் வந்து CaO கால்சியம் ஆக்சைடு CaO plus water H2O gives CaOH twice calcium hydroxide. This reaction also produces heat. இந்த reaction என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா, heat ப்ரொடியூஸ் பண்ணுமா. So it is called as an exothermic combination reaction. அதனால இது heat ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்க, exothermic combination reaction. புரியுதுங்களா, முன்னாடி பார்த்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளும் வெறும் காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் பார்த்தோம். இது தேர்ட் எக்ஸாம்பிளில் ஹீட் வந்து வெளியே வரதுனால இட் இஸ் கால்ட் அன் எக்ஸோதர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக் இருக்குது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா, 2 or more reactant combine இல்லையா, ரெண்டுக்கோ ரெண்டு மேற்பட்ட ரியாக்டண்ட்டோ கம்பைன் ஆகும்னு சொன்னேன். ஒன்லி ஒன் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம், அது சேர்ந்து என்ன கொடுக்குது, ஒரு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு சொன்னேன். ஆஃபன் ஹீட் இஸ் ஆர் லைட் இஸ் ரிலீஸ்ட், எப்போயாச்சும் ஹீட்டோ இல்லை லைட்டோ ரிலீஸ்ட் ஆகும் அந்த நடக்கும்போது காம்பினேஷன் ரியாக்ஷனில். நியூ சப்ஸ்டன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஃபார்ம், நியூ சப்ஸ்டன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். என்னென்ன, 2 or more reactants combine. Second, only one product is formed. Third, often heat or light is released. Fourth, a new substance with different properties is formed. சரிங்களா, இப்போ ரியல் லைஃபோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா காம்பினேஷன் ரியாக்ஷனில் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம், ரஸ்டிங் ஆஃப் அயன், 3 வகையான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம், ரஸ்டிங் ஆஃப் அயன். இப்போ புரியுதுங்களா, நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்குறோம் டீட்டெயில்டாக. என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷனாக என்னென்னு டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, அதோட எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு. ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், செகண்ட் ஒன்று வந்து பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம், தேர்ட் ஒன்று வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு மட்டும் ஹீட் ரிலீஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அன் எக்ஸோதர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, இப்போ இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி 1.4. ஆக்டிவிட்டி 1.4ல் என்னென்னா, ஆக்டிவிட்டி 1.4ல் என்னென்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரியாக்ஷன். சரிங்களா, அதாவது த ரியாக்ஷன் பிட்வீன் கால்சியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். எது என்னென்ன ரியாக்ட் ஆகுதுன்னா, கால்சியம் ஆக்சைடோ வாட்டரோ ரியாக்ட் ஆகுது. சரிங்களா, கெமிக்கல் ஈக்குவேஷன் முதல்ல பார்க்கலாம். when calcium oxide react with water, heat forms calcium hydroxide. calcium oxide வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கொடுக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னா, நோட் பண்ணிக்கோங்க, CaO calcium oxide plus water H2O gives CaOH twice, அதாவது calcium hydroxide plus heat. என்ன வருது, ப்ளஸ் கூடுதலாக ஹீட் வெளியே வருது. ஸோ ரியாக்டன் இதில் என்ன, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் தான் ரியாக்டன்ட். இந்த சைடில் இருக்கு இல்லையா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுதான் வந்து ரியாக்டன்ட், கால்சியம் ஆக்சைடு அண்ட் வாட்டர். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிருக்கு. எனர்ஜி என்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ஹீட் இருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஈக்குவேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா, பிகாஸ் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ், இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுனால அது என்ன சொல்கிறாங்க, எக்ஸோதர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க இது. சரிங்களா, வாட் இஸ் கால்சியம் ஆக்சைடு? சரி, கால்சியம் ஆக்சைடுனா என்ன? கால்சியம் ஆக்சைடு இஸ் ஆல்சோ கால்ட் குவிக் லைம். அது இன்னொன்று பேரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவிக் லைம் சொல்லுவாங்களாம். அதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, ஒயிட் சாலிட் சப்ஸ்டன்ஸ். எப்படி இருக்கும், ஒயிட் சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஹைலி ரியாக்டிவ் வித் வாட்டர், யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா. இப்போது கால்சியம் ஆக்சைடு இஸ் டேக்கன் இன் அ கண்டெய்னர். முதல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதில் கால்சியம் ஆக்சைடு எடுத்துருக்கோம். இட் அப்பியர்ஸ் அஸ் ஒயிட் பவுடர் ஆர் லம்ஸ். எப்படி இருக்குமா, அது ஒயிட் பவுடர் மாதிரி இருக்குமா, இல்லைன்னா லம்ஸ் மாதிரி இருக்குமா. சரிங்களா, செகண்ட் என்ன பண்ணுறோன்னா, வாட்டர் இஸ் ஸ்லோலி ஆடட் டு த கால்சியம் ஆக்சைடு. இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி வந்து அந்த பீக்கரில் ஆட் பண்ணுறோம். கால்சியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணுறோம். இமீடியட்லி கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட்ஸ். நீ தண்ணிங்க ஊற்றின உடனே என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன் உடனே ஆரம்பிச்சிடும். ஹீட் இஸ் ரிலீஸ்ட், ஹீட் வந்து ரிலீஸ்ட் ஆகுது. ஸோ த கண்டெய்னர் பிகேம் ஹாட். ஹீட் வெளியே வர
நான் அந்த கண்டெய்னர் ஹாட் ஆக ஆரம்பிக்குது. A white paste or powder called calcium hydroxide is formed. இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு கடைசியாக ஒரு white paste இல்லைனா white powder, அது பேர் வந்து calcium hydroxide is formed. அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. This product is commonly known as slake lime. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேக் லைம் சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன பண்ணுறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கால்சியம் ஆக்சைடு முதல்ல ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும், இல்லை லம்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வாட்டர் ஸ்லோலியாக ஆட் பண்ணுறாங்க. அந்த கால்சியம் ஆக்சைடில் ஆட் பண்ணும்போது ஒரு டக்குன்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஹீட் ரிலீஸ் ஆனதுனால கண்டெய்னர் ஹாட் ஆகிடுச்சு. ஒரு ஒயிட் பேஸ்ட்டோ இல்லை ஒயிட் பவுடரோ கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராடக்டை காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேக் லைம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, why it is a combination reaction? இது ஏன் காம்பினேஷன் ரியாக்ஷன்? In this reaction two substance combine. என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கம்பைனாக இருக்குது? கால்சியம் ஆக்சைடு, வாட்டர் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கா? தே ஃபார்ம் ஒன் சிங்கிள் ப்ராடக்ட். ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கா. என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கா. அதனால் இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் A + B = AB. சரி, why it is an exothermic reaction? இதை ஏன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோன்னா this reaction releases heat energy during the process. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணுது இல்லையா? அதனால தான் it is called an exothermic reaction. எவிடன்ஸ் ஆஃப் ஹீட் எப்படி வந்து ஹீட் வந்து வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா கண்டெய்னர் பிகம் வெரி ஹாட். அந்த கண்டெய்னர் ஹாட் ஆகிடும். ஸ்டீம் மே பி ப்ரொடியூஸ்ட். ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். சரிங்களா? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னென்ன, ரியல் லைஃப் யூசஸ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் என்னென்ன பார்த்தோம்னா white washing walls. Slake lime is used to coat walls. இந்த ஸ்லேக் லைம் இப்போ நம்ம ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த ரியாக்ஷனில் வந்து ஸ்லேக் லைமில் வந்து வால்ஸ் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்ட் இன் மேக்கிங் மோட்டார் அண்ட் சிமெண்ட். இது மேக் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சாயில் ட்ரீட்மெண்ட், ஹெல்ப் ரெடியூஸ் சாயில் அசிடிட்டி. சாயிலோட அசிடிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லேக் லைமை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ரியல் லைஃப் யூசஸ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். புரியுதுங்களா? இந்த ஆக்டிவிட்டி 1.4 வச்சு சொல்லிக் கொடுத்தேன். கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குது, இது எதனால் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லப்படுறாங்க, என்ன ரியாக்டன்ட் இருக்குது, என்ன ப்ராடக்ட் இருக்குது, இதையே எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனும் சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டிவிட்டி 1.4A எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வாட் ஹேப்பன்ஸ் when quick lime is mixed with water. குவிக் லைம் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்குது? கால்சியம் ஆக்சைடு தான் குவிக் லைம் இல்லையா? ரியாக்ட்ஸ் விகரஸ்லி வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் லேக் லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆச்சா? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆச்சு, ரிலீசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இல்லைங்களா? அதான் இந்த ஈக்குவேஷனில் காட்டுறாங்க. CaO கால்சியம் ஆக்சைடா, அது சாலிட் ஃபார்மில் இருக்கா, ப்ளஸ் H2O வாட்டரா, அது லிக்விட் ஃபார்மா, என்ன கொடுக்குது? ஸ்லேக் லைம் சொன்னேன் இல்லையா? CaOH twice அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்கா, ப்ளஸ் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளன்ஸ் என்னென்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போது இந்த பிக்சரை பார்த்தோன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா திஸ் பிக்சர் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஒயிட் வாஷ்ட் வால்ஸ் பிகம் ஷைனி ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் அ கிளியர் வே. அதாவது இங்கே இப்போ நம்ம வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிறோம் இல்லைங்களா, வீட்டிலலாம் ஒயிட் வாஷ் அடிக்கும் போது அது எப்படி ஷைனாக இருக்குது அப்படின்றது, எதனால் அது ஷைனாக இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாட் இஸ் ஒயிட் வாஷிங்? முதல்ல ஒயிட் வாஷிங்னா என்ன? ஒயிட் வாஷிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பெயிண்டிங் வால்ஸ் வித் அ சொல்யூஷன் ஆஃப் ஸ்லேக் லைம். இந்த ஸ்லேக் லைம் நம்ம இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வால்ஸை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்களாம். ஸ்லேக் லைம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்லேக் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லிட்டு. கெமிக்கல் ஃபார்முலா என்ன இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு? CaOH twice தான் கெமிக்கல் ஃபார்முலா. It is mixed with water to form a milky white solution that is applied on walls. இது கூட என்ன பண்ணுறாங்க, வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு மில்கி ஒயிட் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணி வால்ஸில் அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலி த வால் லுக்ஸ் வெட் அண்ட் சாக்கி ஒயிட். எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? இனிஷியலாக எப்படி இருக்கும்னா வெட்டாகவும் சாக்கி ஒயிட்டாகவும் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சரிங்களா? இதுதான் ஒயிட் வாஷிங். ஓகேவா? என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா the chemical used is calcium hydroxide. CaOH twice calcium hydroxide யூஸ் பண்ணியிருக்காங்க. When it is applied on the wall, it reaches slowly with carbon dioxide present in the air. ஸோ அந்த நம்ம சுவரில் அடிக்கும் போது என்ன ஆகுது, வால் அடிக்கும் போது என்ன ஆகுது, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹேரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு அது ரியாக்ட் ஆகுது. அதுதான் வந்து அது டேக் பிளேஸ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, the reaction happening on the wall is என்ன நடக்குதுன்னா CaOH twice கால்சியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து CO2 கேஸ் சேர்ந்து
என்ன கொடுக்குது, கால்சியம் கார்பனேட் கொடுத்துட்டு வாட்டர் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. சரிங்களா, வேர் இது சொல்கிறேன் பார். ஃபஸ்ட்டு அந்த கால்சியம் ஹைட்ராக்சைட் ஸ்லேக் லைம் சொல்யூஷன்னா அது கூட என்னது கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஹேர் மிக்ஸ் ஆகுதா, கால்சியம் கார்பனேட் வாட்டர் கொடுக்குது. அவள் தான். சரிங்களா, இதுதான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அப்ளைங் ஆன் வால்ஸில் அப்ளை ஆனோன்னா என்ன ஆகுதுன்னா, ஸ்டெப் 1 என்னன்னா, இமிடியட்லி ஆஃப்டர் ஒயிட் வாஷிங் தி வால் லுக்ஸ் வெட் அண்ட் சாக்கி ஒயிட். இட் கண்டைன்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன். முதல்ல அடித்தா உடனே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வெட்டும் சாக்கி ஒயிட் மாதிரி இருக்கும். வெட் ஈரப்பதமாகவும் சாக்கி ஒயிட்டாகவும் இருக்கும். அது என்ன கண்டெய்னர் இருக்குன்னா, கால்சியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன் கண்டெய்னர் இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அதை வந்து ரியாக்ட் வித் ஏர் 2 to 3 டேஸில் அது என்ன, அது ரியாக்ஷன் வித் ஏர் கூட நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஹேர் ஸ்லோலி ரியாக்ட் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கொஞ்சம் கொஞ்சமாக அது கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி என்னாச்சு, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்லோ அண்ட் டேக்ஸ் about 2 to 3 டேஸ் ஆகும் இது நடக்கிறதுக்கு. சரிங்களா, ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த ரியாக்ஷன் ஃபார்ம்ஸ் கால்சியம் கார்பனேட் ஆன் த வால். அப்போ இப்போ அது என்ன ஆகுது, இப்போது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகி கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிடுது வாலில். சரிங்களா, அது எப்படி இருக்குன்னா, கால்சியம் கார்பனேட் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் ஷைனி, ஃபார்ம் அ தின் precipitate protective layer, ஸோ த வால் பிகம் ஸ்மூத் அண்ட் ஷைனி ஒயிட். அது ஹார்டாக இருக்குது, ஷைனியாக இருக்குது, ஒரு தின் ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு வாலில். அந்த லேயர் எப்படி இருக்குது, ஸ்மூத் அண்ட் ஷைனி ஒயிட்டாக மாறிடுது. சரிங்களா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதில் என்னென்னா, த காம்பவுண்ட் ஃபார்ம் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆச்சு பாருங்க, இஸ் த சேம் கெமிக்கல் தட் இஸ் ஃபவுண்ட் இன் மார்பிள், சாக், லைம்ஸ்டோன், எக்ஷெல்ஸ். சேம் கெமிக்கல் தான் அந்த ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுல கால்சியம் கார்பனேட். அதே தான் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமா, மார்பிள், சாக்கு, லைம்ஸ்டோனு, எக்ஷெல்ஸ்லாம் பார்க்க முடியுமா. தட் இஸ் வை த வால் பிகேம் ஸ்ட்ராங் அண்ட் பிரைட். அதனால தான் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் தான் என்ன ஆகுது, வால் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஒயிட்டாகவும் மாறுதுங்களா. புரியுதுங்களா, இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நாளில் ஒன்றுமே இருக்காது வால் அடிக்கும் போது. சரிங்களா, அதுக்கப்புறமா 2 to 3 டேஸ் ஸ்லோவாக அந்த ரியாக்ஷன் ப்ராசஸ் டேக் பிளேஸ் ஆகும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ஹேரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடோட ஸ்லோவாக ரியாக்ட் ஆகி கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும். அந்த கால்சியம் கார்பனேட் என்ன பண்ணும், ஹார்டாகவும் ஷைனிங்காகவும் ஒரு தின் ப்ரொடக்டிவ் லேயராகவும் அந்த வாலில் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இது எங்கெல்லாம் பார்க்குறோன்னா, நம்ம மார்பிள்ஸில், சாக்கில், லைம் ஸ்டோனில், எக்ஷெல்ஸ்லாம் பார்க்கணும். அதனால தான் அந்த வால் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் பிரைட்டாகவும் இருக்குது. சரிங்களா, டைப் ஆஃப் ரியாக்ஷன், இதோட ரியாக்ஷன் என்னென்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். எதனால் இதை காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, 2 substances combine to form a single product. சரிங்களா, என்னென்ன 2 substances, கால்சியம் ஹைட்ராக்சைடோ கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து தான் கால்சியம் கார்பனேட் கொடுக்குது. அப்போது 2 சப்ஸ்டன்ஸு ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் இது காம்பினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா, சிம்பிளாக ஒரு சம்மரி பார்க்கணுன்னா, ஸ்லேக் லைம் CaOH2 is applied on walls இல்லைங்களா, அப்படி தானே. இட் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகுது. ஆஃப்டர் 2 to 3 days கால்சியம் கார்பனேட் இஸ் ஃபார்ம். 2-3 நாளில் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. திஸ் கிவ்ஸ் த வால் த ஷைனி ஒயிட் ஃபினிஷ். சரிங்களா, இதிலேருந்து தான் ஷைனி ஒயிட் ஃபினிஷ் வால் கிடைக்கிது. புரியுதுங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. அதாவது வாட் ஹேப்பன்ஸ் when கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு, அது ஈக்குவேஷனில் சொல்கிறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு ஓட ஃபார்முலா கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகுது கேஸ் ஸ்டேட்டில். இட் கிவ்ஸ் கால்சியம் கார்பனேட் சாலிட் ஸ்டேட் ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னால், திஸ் இஸ் காமன் ரியாக்ஷன் தட் அக்கர்ஸ் டியூரிங் ஒயிட் வாஷ் நடக்கும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். லைம் வாட்டர் அண்ட் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு இன் அட்மாஸ்பியர் டு ஃபார்ம் தி கோட் ஆஃப் கால்சியம் கார்பனேட். சரிங்களா, அடுத்து காம்பினேஷன் ரியாக்ஷன் பற்றி கொஞ்சம் பார்க்கணுன்னா, ரியாக்ஷன் விச் 2 or more reactants combine to form a single product is called a chemical combination. இதுதான் வந்து கெமிக்கல் காம்பினேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா, பர்னிங் ஆஃப் கோல். ஃபஸ்ட்டு வந்து பர்னிங் ஆஃப் கோல் பார்த்தோன்னா, கார்பன் கார்பன் வந்து கெமிக்கல் ஃபார்ம்னா C, அது சாலிட் ஃபார்ம், ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் ஃபார்ம் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் ஆல்சோ கேஸிஷ் ஸ்டேட். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் H2 and O2. அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் கொடுக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஃபார்ம். அது அந்த ஈக்குவேஷனை அடுத்து 2H2 gaseous state plus oxygen gaseous state gives water 2H2O liquid state. அடுத்து formation of slake lime. CaOH அது வந்து solid state quick lime plus water liquid state gives slake lime calcium hydroxide. It is an aqueous state. சரிங்களா, examples of exothermic reaction பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து. சரிங்களா, எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகணும். சரிங்களா, இப்போ இதில் என்னென்னா வந்து, சரி
வாட் இஸ் an exothermic reaction சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, an exothermic reaction is a chemical reaction in which heat energy is released to the surroundings. நம்ம அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது சுற்றி இருக்கிற அதை சுற்றி இருக்கிறது நம்ம ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா. டெஃபினேஷன் கிளியர் கட்டாக எப்படி சொல்லணும்னா, ரியாக்ஷன் இன் விச் ஹீட் ஆர் எனர்ஜி இஸ் கிவன் அவுட் அலாங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்டோட சேர்ந்து ஹீட் எனர்ஜி கொடுக்கறது தான் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா. டெஃபினேஷன் பாருங்கள், ரியாக்ஷன் இன் விச் ஹீட் energy is given out along with the formation of product is called exothermic reaction. சரிங்களா. ஜென்ரல் ஃபார்ம் என்ன, ரியாக்டன்ட் gives products plus heat or energy. சரிங்களா. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்ட் கொடுக்குது, கூட சேர்ந்து ஹீட்டு வேறு விதமான எனர்ஜியை வெளியே விடுறது தான் இதோடைய ஜென்ரல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் வந்து when fuel burn, heat and light are produced. fuel burn ஆகும்போது என்ன ஆகுது, ஹீட் லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் மீன்ஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி தெரியுது. சரிங்களா. இப்போது எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். சரிங்களா. பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸில் நேச்சுரல் கேஸ் மெயின்லி கண்டைன்ஸ் மீத்தேன். நேச்சுரல் கேஸில் என்ன இருக்குது, மீத்தேன் இருக்குது, அதாவது CH4 கெமிக்கல் ஃபார்முலா. சரிங்களா. கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்போ பார்த்தோன்னா CH4 gaseous state ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன ஆகுது, gaseous states gives கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா. இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா. அதாவது மீத்தேன் கேஸ் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது ஃப்ரம் த ஏர். சரிங்களா. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம். என்ன சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி இஸ் ரிலீஸ். டியூரிங் திஸ் ரியாக்ஷன் ஹீட் எனர்ஜி இஸ் ரிலீஸ். இதுதான் இந்த ஈக்குவேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா. why is heat produced, சரி ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, the chemical bond break and new bonds form. இந்த கெமிக்கல் பாண்ட் பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எக்ஸ்ட்ரா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எப்படியா ரிலீஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஹீட்டாகவும் ரிலீஸ் ஆகலாம், லைட்டாகவும் ரிலீஸ் ஆகலாம். சரிங்களா. இதில் சரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னென்னா, எதுக்கு இந்த பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ்க்கு என்னென்னா, கேஸ் ஸ்டவ், குக்கிங் ஃபுட், LPG சிலிண்டர் பர்னிங், இது எல்லாமே தான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்ற அடுத்த எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். சரிங்களா. ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர் பாடி ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். இல்லைங்களா. ரெஸ்பிரேஷன் என்னது, ஃபுட்டுனால கிடைக்கப்படுற நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறோம். அதான் ரெஸ்பிரேஷன். அங்கே ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்லைங்களா. ஸ்டெப் 1னா ஃபுட் டைஜஷன். ஃபுட் லைக் ரைஸ், பொட்டேட்டோ, பிரெட் கண்டைன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லையா. இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கண்டெய்னர் இருக்கா. தீஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் broken down into glucose. என்ன ஆகுது, அது குளுக்கோஸாக broken down ஆகுது. ஸ்டெப் 2ல என்ன நடக்குது, ரியாக்ஷன் இன் செல்ஸில் வந்து அந்த குளுக்கோஸ் போயிட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது இன்சைட் த பாடி செல்ஸ். அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன வருது, அதில் இங்கே பாருங்கள். கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து C6H12O6 aqueous state, 6O2 gaseous state gives 6CO2 gaseous state plus 6H2O liquid ப்ளஸ் எனர்ஜி. அதாவது என்ன எக்ஸ்பிளேஷன்னா, குளுக்கோஸ் இஸ் இன் த ஃபுட் மாலிகுல். குளுக்கோஸ் இந்த ஃபுட் மாலிகுலில் இருக்குது. ஆக்சிஜன் என்டர் த்ரூ த ப்ரீத்திங் வழியாக என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆக்சிஜன் உள்ளே போகுது. இந்த செல்ஸ்குள்ளே குளுக்கோஸ் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி த ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. சரிங்களா. புரியுதுங்களா, இன்னொரு வாட்டி சொல்லணுமா. அதாவது என்ன நடக்குதுன்னா, இதில் வந்து திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். எடுக்கப்படுற ஃபுட்டு கார்போஹைட்ரேட் கண்டெயின் ஆகிருக்கு. ரைஸு, பொட்டேட்டோ, பிரெட்டு. இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக broken down ஆகுது. இந்த broken down ஆகிற குளுக்கோஸு ஆக்சிஜன் கூட பாடி செல்ஸுள்ள ரியாக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளேஷன் தான் குளுக்கோஸ் இஸ் த ஃபுட் மாலிகுல். இல்லைங்களா. அது ஆக்சிஜன் என்டர் த்ரூ த ப்ரீத்திங் வழியாக ஆக்சிஜன் உள்ளே போகுது. அது என்ன பண்ணுது, குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன்ட் ஆகி ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. சரிங்களா. இந்த எனர்ஜி வாட் ஹேப்பன்ஸ் டு த எனர்ஜி, என்ன ஆகுது இந்த எனர்ஜிக்குனா, த ரிலீஸ்ட் எனர்ஜி இஸ் யூஸ்ட் ஃபார் எதுக்கெல்லாம் யூஸ்ட் ஆகுதுன்னா, மூமெண்ட், க்ரோத், பாடி டெம்பரேச்சர், பாடி ஃபங்க்ஷன்ஸ். சரியா. பிகாஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். இதனால இந்த ரெஸ்பிரேஷன் என்ன சொல்கிறாங்க, எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர். வெஜிடபிள்ஸ்லாம் டீகம்போசிஷன் ஆகுதுல, அதை பற்றி பார்க்க போகிறோம். வென் வெஜிடபிள் வேஸ்ட்னா என்னது, நம்மளுடைய வெஜிடபிள் யூஸ் பண்ணுறோம்ல டெய்லி நம்ம சமையலுக்கு, அதோடைய வேஸ்ட்டில் இருக்கிற தோல், தலை, வாலெல்லாம் கட் பண்ணுறோங்க அதெல்லாம். வென் வெஜிடபிள் வேஸ்ட், லீவ்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்க்ராப்ஸ் ஆர் கெப்ட் இன் த சாயில், தே ஸ்லோலி டீகம்போஸ்.
அந்த மண்ணில் வைக்கும்போது என்ன அது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆகும் இல்லையா. சரி, வாட் ஹேப்பன்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை பிரேக் டவுன் த வெஜிடபிள் மேட்டர். அங்கே இருக்கிற வெஜிடபிளோட வேஸ்ட்டில் என்ன ஆகும், மைக்ரோ ஆர்கனிசம் அதாவது பாக்டீரியாவோ ஃபங்கையோ பிரேக் டவுன் ஆகி த வேஸ்ட் சேஞ்சஸ் இன்டு கம்போஸ்ட். அந்த வேஸ்ட் வந்து கம்போஸ்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசராக மாறுது. சரிங்களா. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன நடக்குது, அந்த வேஸ்ட் நம்ம வந்து சாயிலில் போடும்போது அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் ரியாக்ட் ஆகி அது பிரேக் டவுன் ஆகி அந்த வேஸ்ட் வந்து கம்போஸ்ட்டாக மாறுது. அந்த ப்ராசஸில் ஹீட்டு ரிலீஸ்ட் ஆகுது. வை டஸ் த கம்போஸ்ட் பாக்ஸ் ஃபீல் வார்ம்? எதனால் அந்த கம்போஸ்ட் பாக்ஸ் வார்மாக இருக்குன்னா, பிகாஸ் டீகம்போசிஷன் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால அது வார்மாக இருக்குது. சரிங்களா. அதனால் வெஜிடபிள் டீகம்போசன் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். அதனால் இதை எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. 3 எக்ஸாம்பிள். ஒன்று என்னது, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, பர்னிங் ஆஃப் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். சரிங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் என்னது, ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர். இது எல்லாமே எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா. ஒரு சம்மரி டேபிள் பார்க்கலாமா, அதாவது 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ரியாக்ஷன், எனர்ஜி ரிலீஸ். சரிங்களா. எக்ஸாம்பிள் என்னென்னா பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். சரிங்களா. அதோட ரியாக்ஷன் என்னது, CH4 + O2 gives CO2 + H2O. அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதாங்க, ஹீட் எனர்ஜி. செகண்ட் என்ன பார்த்தோம், ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடை வாட்டரை ரிலீஸ் அவுட் ஆகுது பண்ணோம், எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா, அது வந்து ரெஸ்பிரேஷனோட இது. நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்ட் ஃபார்மேஷன். எப்படி கம்போஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம், வெஜிடபிள் மேட்டர் டீகம்போஸ் ஆகிறதுனால ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஆல் தீஸ் ரியாக்ஷன் ரிலீஸ்ட் ஹீட். இந்த 3 ரியாக்ஷனுமே நம்ம பார்த்த இந்த 3 ரியாக்ஷனுமே ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. ஸோ தே ஆர் கால் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். அதனால் என்ன சொல்கிறாங்க, எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். Decomposition reaction is a type of chemical reaction in which one compound breaks down into 2 or more simpler substances with the help of heat, light or electricity. அதாவது decomposition reactionனா அது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லையா. நம்ம டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு டைப் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சரிங்களா. அது வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் ஆகிறதா வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட், லைட் ஆர் எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப்போட பிரேக் டவுன் ஆகிறதா வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஜென்ரல் ஃபார்ம் வந்து ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஏபி. அதுதான் வந்து இட் இஸ் என்னது, ஒன் காம்பவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் பிரேக் டவுன் இன்டூ ஆரோ மார்க் டு A + B. அப்போது 2 சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஏபின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து 2 சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. Here AB a compound, A and B are simpler substance formed after the reaction. Reaction complete ஆன அப்புறம் என்ன ஆயிருக்கு, ABன்ற சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா மாறி இருக்கு, A + Bன்னு சொல்லிட்டு 2 சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனால் மாறிருக்கு. ஸோ இன் சிம்பிளர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, 1 reactant equal to 2 or more products. Decomposition reaction என்ன சொல்லலாங்க, சிம்பிளர் வேர்ட்ஸில் வந்து 1 reactant it gives 2 or more products. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து திருப்பி சொல்கிற பாருங்க, decomposition reaction in which a single reactant break down to form 2 or more product is known as decomposition reaction. ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் அது பிரேக் டவுன் ஆகி ரெண்டுக்கு மேற்பட்ட ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறது தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் decomposition are thermal decomposition, electrolytic decomposition and photolytic decomposition. இந்த decomposition reaction ஆனது 3 வகையாக பிரியுது. என்னென்னது, thermal decomposition, electrolytic decomposition and photolytic decomposition. இது 3 வகையாக பிரியுது. நம்ம வந்து முதல்ல தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பற்றினா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா. தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா when a compound breaks down by heating, it is called thermal decomposition. ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட்டிங்கால் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதுதான் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சரிங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா CaCO3 இந்த ஹீட்டோட ப்ரெசன்ஸில் என்னவா பிரேக் டவுன் ஆகுதுன்னா CaO + CO2 பிரேக் டவுன் ஆகுது. 2 ப்ராடக்ட்ஸ்.
எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. CaCO3 arrow mark in the presence of heatல CaOவும் plus CO2வும் break down ஆகுது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் கார்பனேட் CaCO3ன்றது கால்சியம் கார்பனேட் ஈல்ட் ஆகுது. இட் டீகம்போஸ் இன்ட்டு என்னவா டீகம்போஸ் ஆகுது, கால்சியம் ஆக்சைடு CaO அண்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2. இதுலேருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ரிலீஸ்ட். இந்த ஈக்குவேஷனில் என்ன ரிலீஸ்ட் ஆயிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ்ட் ஆயிருக்கு. கால்சியம் ஆக்சைடு ரிமைன்ஸ் ஆஸ் சாலிட். கால்சியம் ஆக்சைடு என்னவா இருக்குது, குவிக் லைம் சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேரில் வந்து என்ன சொல்லுவாங்க, குவிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் ரிமைன்ஸ் ஆஸ் சாலிட். சரிங்களா. திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் லைம் இண்டஸ்ட்ரீஸ். லைம் இண்டஸ்ட்ரியில் இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்னது, கால்சியம் கார்பனேட் வந்து ஹீல்ட் ஆகி it decompose into calcium oxide and carbon dioxide. Second example என்னன்னா electrolyte decomposition reaction. இது வந்து thermal decomposition reaction இல்லையா, அதுலேயே நம்ம முதல்ல முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம electrolyte decomposition reaction போகலாம். சரிங்களா. இதுதான் நான் சொல்லலைங்க, கால்சியம் limestone சொன்னது. இது நம்ம சொன்ன ஈக்குவேஷன் இது இருக்குது பாருங்கள். 2CaCO3 இந்த presence of heat in the quick lime கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா. அதுதான் இந்த இது. நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஹீல் ஆகி என்ன ஆகிடுது, ஃபெரிக் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக 3 ப்ராடக்ட்ஸாக வந்திருக்கு. சரிங்களா. அதே மாதிரி லெட் நைட்ரேட் PbNO3 ட்வைஸ் வந்து ஹீட்டில் போயிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டில் லெட் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து தெர்மல் டீகம்போசிஷன். சரிங்களா. அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டில் நடக்கிற ஈக்குவேஷன் தான் தெர்மல் டீகம்போசிஷன். சரிங்களா. புரியுதுங்களா தெர்மல் டீகம்போசிஷனாக என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னென்னா, ஒன்லி ஒன் ரியாக்டன் இஸ் ப்ரெசன்ட். ஒரு ரியாக்டன் தான் இருக்கும். இட் பிரேக்ஸ் டவுன் இன்ட்டு 2 or more ப்ராடக்ட்ஸ். 2 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸும் பிரேக் டவுன் ஆகும். எனர்ஜி டு ரெக்வயர் டு ஸ்டோர் த ரியாக்ஷன். எனர்ஜி தேவைப்படும். அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படும். த ரியாக்ஷன் இஸ் ஜென்ரலி எண்டோதர்மிக். அண்ட் ரியாக்ஷன் வந்து இது எப்படி இருக்குமா, எண்டோதர்மிக் இருக்குமா. என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பாங்கன்னா HEO, அதாவது மெர்க்யூரி ஆக்சைடு இஸ் ஹீட்டட். when heated mercuric oxide is ஹீட் பண்ணும்போது it decomposes into mercury and oxygen gas. என்னவா மாறுதான், மெர்க்யூரியாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் அது டீகம்போஸ் ஆகுதான். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக என்னன்னு பார்த்தோம். அதோட 3 டைப்ஸ் பார்த்தோம். தெர்மல் டீகம்போசிஷன்னா என்ன ப்ரெசன்ஸில் நடக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு 2-3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம இந்த ஆக்டிவிட்டி 1.5 பார்க்க போகிறோம். இது என்னென்னா வந்து ஹீட்டிங் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். இந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து ஹீட்டிங் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். திஸ் ஆக்டிவிட்டி தட் ஷோஸ் த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். என்ன நடக்குது, தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். அதாவது என்ன இதோடைய இந்த ஆக்டிவிட்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல். என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் க்ரீன் இன் கலர். அது எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் கண்டைன் வாட்டர் மாலிகுல்ஸ். அது என்ன கண்டைனாக இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் கண்டைனாக இருக்குது. சரிங்களா. எய்ம் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் அப்படின்னா டு அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் when ferrous sulfate crystals are heated and to study a thermal decomposition reaction. ஒரு ferrous sulfate crystal ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்மு. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பற்றியும் படிக்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல், பாய்லிங் டெஸ்ட் டியூப் ஹோல்டர் இல்லைனா ஸ்டாண்டு, பர்னர் ஆர் ஸ்பிரிட் லேம்ப். இதெல்லாம் தான் தேவைப்படுற மெட்டீரியல்ஸ். என்னென்னது, ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல், பாய்லிங் டெஸ்ட் டியூப் ஹோல்டர் இல்லைனா ஸ்டாண்டு, பர்னர் ஆர் ஸ்பிரிட் லேம்ப். சரிங்களா. இப்படி ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து டேக் about 2 grams of ferrous sulfate crystal in a dry boiling tube. என்ன எடுக்கிறோம், 2 grams of ferrous sulfate crystal நம்ம ட்ரை பாயிலிங் டியூப்பில் எடுத்துகிட்டு ஹோல்டு த டியூப் யூஸிங் அ டெஸ்ட் டியூப் ஹோல்டர் வச்சு அந்த டியூபை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹீட் த டியூப் ஸ்லோலி ஓவர் அ பர்னர் ஆர் ஸ்பிரிட் லேம்ப். பர்னர்லையோ ஸ்பிரிட் லேம்ப்லையோ அந்த டெஸ்ட் டியூபை ஹீட் பண்ண சொல்கிறாங்க. அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் கலர் அண்ட் கேஸஸ் ப்ரொடியூஸ்ட். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன கலர் சேஞ்ச் ஆகுது, என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ண போகிறது தான் ப்ரொசீஜர். என்ன பண்ணுறோம், 2 grams ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸை ஒரு ட்ரை பாயிலிங் டியூப்பில் எடுத்துடுறோம்.
அந்த டியூபை ஹோல்ட் பண்ணிக்கிறோம் டெஸ்ட் டியூப் ஹோல்டரில். அதை வந்து ஹீட் பண்ணுறோம் பொறுமையாக, பர்னர்லையோ இல்லை ஸ்ப்ரிட் லேப்லையோ ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோன்னா என்ன கலர் சேஞ்ச் ஆகுது, என்ன கேஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகுதுன்றதை அப்சர்வ் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, when the crystals are heated, கிறிஸ்டல் ஹீட் ஆகும்போது several changes occurs. என்னென்னலாம் நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் நடக்குது. அதாவது க்ரீன் கிறிஸ்டல்ஸ் வந்து ஒயிட்டாகவும் அதுக்கப்புறம் ப்ரௌனாகவும் மாறுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் என்ன கலர், க்ரீன் கலர். அது என்னவா மாறுதான், ஒயிட்டாக மாறி அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறுது. சரிங்களா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இனிஷியலி த கிறிஸ்டல்ஸ் லூஸ் வாட்டர் மாலிகூல்ஸ். முதல்ல என்ன ஆகுதுன்னா, இது ஹீட் பண்ணும்போது அதோடைய வாட்டர் மாலிகூல்ஸ் லூஸ் பண்ணுது அண்ட் பிகேம் ஒயிட். வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்ஸ் அது லூஸ் ஆனோம்னா என்ன பண்ணுது, ஒயிட்டாக மாறிடுது. சரிங்களா? ஆஃப்டர் ஃபர்தர் ஹீட்டிங், திருப்பி அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகும்போது, ஹீட்டிங் ப்ராசஸ் போகும்போது தே டர்ன் ப்ரௌன் பிகாஸ் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் ஃபார்ம். ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடுது. அதனால என்ன கலராக மாறிடுது, ப்ரௌனாக மாறிடுது. முதல்ல க்ரீனாக இருந்தது, ஹீட் ஆகும் போது தண்ணி வாட்டர் மாலிகூல்ஸ் லூஸ் பண்ணி ஒயிட்டாக மாறுது. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஹீட்டிங்கில் அது ப்ரௌனாக மாறுது. எதனால், ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால அது ப்ரௌனாக மாறிடுது. சரிங்களா? இந்த ப்ரௌன் சாயில் ஃபார்ம்ட் இஸ் ஃபெரிக் ஆக்சைடு. இதுதான் வந்து நடக்கப்படுற சேஞ்சஸ், ரிசல்ட். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட். சரிங்களா? இப்போ கேஸ் ஃபார்மேஷன், என்ன கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, 2 gases ஆர் ப்ரொடியூஸ்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. என்னென்னா, ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு. அது என்னென்னா ஸ்மெல் லைக் பர்னிங் சல்ஃபர். சல்ஃபர் பர்ன் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஆஸ் அ பஞ்சன் ஸ்மெல் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு என்ன, இட் ஹாஸ் அ சோக்கிங் ஸ்மெல் வரும். அதுதான் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. 2 கேஸ் வருது, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. You may also see a brownish fume coming out of the tube. brownish fumes-உம் வரதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அடுத்து பார்த்தா, when heated ferrous sulfate decompose into ferric oxide and sulfur oxide. என்னவா மாறுதான், ஃபெரிக் சல்ஃபேட் டீகம்போஸ் ஆகி ஃபெரிக் ஆக்சைடும் சல்ஃபர் ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுதான். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2FeSO4 in the presence of heat, FeO3 plus SO2 plus SO3. சொல்லுங்கள், சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு சொன்னோம் இல்லையா, அதுதான். சம்டைம்ஸ் வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ ரிலீஸ் ஃப்ரம் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டல். சில டைம் தான் ஆகுமா, வாட்டர் வேப்பரும் ரிலீஸ்ட் ஆகுமா. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். Definition என்ன, a thermal decomposition reaction is a reaction in which a compound breaks down into simpler substances when heat is applied. இல்லைங்களா? In this experiment, one compound, அதாவது ferrous sulfate ஆனது breakdowns into 3 simpler substances. என்னென்னவா 3 simpler substances breakdown ஆயிருக்கு, ferric oxide ஆயிருக்கு, sulfur dioxide ஆயிருக்கு, sulfur trioxide ஆயிருக்கு. ஸோ ஒரு காம்பவுண்ட் 3 simpler substances breakdown ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? அதனால இது தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? கன்க்ளூஷன்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங். சரிங்களா? ஃபெரஸ் சல்ஃபேட் எப்படி டீகம்போஸ் ஆகுது, எதனால் ஹீட் பண்ணுறதுனால டீகம்போஸ் ஆகுது. த க்ரீன் கிறிஸ்டல் சேஞ்ச் கலர் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு. க்ரீன் கலர் எதனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, ஃபெரிக் ஆக்சைடுன்ற ஒன்று ஃபார்ம் ஆகுறதுனால அங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸஸ் ஆர் ரிலீஸ்ட். என்னென்ன கேஸ் ரிலீஸ்ட் ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுன்ற 2 கேஸும் ரிலீஸ் ஆகுது. The reaction is thermal decomposition reaction. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இந்த ஆக்டிவிட்டி. தெர்மல் டீகம்போசிஷன், அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டலை ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது, என்ன அப்சர்வ் பண்ணுறோம், என்ன கன்க்ளூஷன் வருது, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் வருது. சரிங்களா? அதை பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when ferrous sulfate crystals are heated in a dry boiling tube over a burner? The green color of the ferrous sulfate crystal changes to brownish black. எதனால், ஃபெரிக் ஆக்சைடு வரதுனால அது ப்ரௌனிஷ் பிளாக் ஆகுது. அண்ட் ஸ்மெல் ஆஃப் burning sulfur dioxide is observed. சல்ஃபர் டை ஆக்சைடு பர்ன் பண்ணால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வந்து அங்கே அப்சர்வ் பண்ண முடியுது. இது வந்து இட்ஸ் அன் ஈக்குவேஷன். FeSO4S, இட் இஸ் அன் சாலிட் ஸ்டேட். ஹீட் பண்ணும்போது ஃபெரிக் ஆக்சைடு ப்ரௌனிஷ் பிளாக் கலர், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் பண்ணுது. ஸ்மெல் இஸ் டியூ டு த பர்னிங் சல்ஃபர் டை ஆக்சைடு. தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம ஆக்டிவிட்டி 1.6 போகலாம். சரிங்களா? ஆக்டிவிட்டி 1.6 என்னென்னா, ஹீட்டிங் லெட் நைட்ரேட். நம்ம முதல்ல ஹீட்டிங் ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல் பார்த்தோம் இல்லையா, இப்போ லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்க்க போகிறோம். திஸ் ஆக்டிவிட்டி ஷோஸ் த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் லெட் நைட்ரேட் when it is heated. எய்ம் என்ன, டு ஷோ தட் லெட் நைட்ரேட் டீகம்போஸ் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் when it. அதை ஹீட் பண்ணும்போது சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக மாறப்போகுது இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னவா மாறப்போகுது அப்படின்ட்டு. என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா, லெட் நைட்ரேட் பவுடர், பாய்லிங் டெஸ்ட் டியூப், பன்சன் பர்னர், டெஸ்ட் டியூப் ஹோல்டர்,
ஸ்டாண்ட் அண்ட் கிளாம்ப். சரிங்களா? என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் லெட் நைட்ரேட் பவுடர், பாய்லிங் டெஸ்ட் டியூபு, பன்சன் பர்னரு, டெஸ்ட் டியூப் ஹோல்டரு, ஸ்டாண்ட் அண்ட் கிளாம்ப். ப்ரொசீஜர் என்னென்னா டேக் அபவுட் 2 கிராம் ஆஃப் லெட் நைட்ரேட் பவுடர் என்ன பாய்லிங் டியூப். ஒரு பாய்லிங் டியூப்பில் 2 கிராம் ஆஃப் லெட் நைட்ரேட் பவுடர் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஹோல்ட் த டியூப் வித் டாங்ஸ் அண்ட் பிளேஸ் இட் ஸ்லைட்லி ஸ்லாண்டட். ஒரு மாதிரி ஸ்லாண்டாக சாய்வாக வந்து டியூப்பில் வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹீட் த டெஸ்ட் டியூப் யூஸிங் அ பன்சன் பர்னர் ஃப்ளேம். பன்சன் பர்னர் ஃப்ளேமால் ஹீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது என்ன அப்சர்வ் பண்ணோம், என்ன ஆகுதுன்னு கேர்ஃபுல்லாக ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா when the compound is heated the following changes occurs. என்ன கலர் சேஞ்ச் முதல்ல. இனிஷியலி லெட் நைட்ரேட் இஸ் ஒயிட். எப்போவுமே லெட் நைட்ரேட் வந்து ஒயிட் கலர். ஹீட் ஆகும்போது இட் டர்ன்ஸ் எல்லோ பிகாஸ் லெட் ஆக்சைடு இஸ் ஃபார்ம். எதனால் எல்லோவாக மாறுது? லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால அந்த லெட் நைட்ரேட் வந்து எல்லோ கலரில் மாறுது. சரிங்களா? என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரௌன் கலர்ட் ஃபியூம்ஸ் அப்பியர் ஆகுது. தீஸ் ஃபியூம்ஸ் ஆர் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ். என்ன கேஸ்னால் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகுது. சாலிட் ரெசிடியூ என்னென்னா எல்லோ சாலிட் ரிமைன்ஸ் இந்த டெஸ்ட் டியூப். எல்லோ சாலிட் ரிமைன்ஸ் இந்த டெஸ்ட் டியூப். திஸ் இஸ் லெட் ஆக்சைடு. இது வந்து சாலிட் ரெசிடியூவாக அங்கே வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் தங்கப்படுது. சரிங்களா? அனதர் கேஸ் என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் கேஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் டியூரிங் த ரியாக்ஷன். என்னென்னலாம் நடக்குது? ஒன்று லெட் நைட்ரேட் வந்து எல்லோ கலராக மாறுது. எதனால்? லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆனதுனால எல்லோ கலராக மாறுது. அப்புறம் ஒரு ஃபியூம் வருது, ப்ரௌன் கலர் ஃபியூம். அந்த ஃபியூம் தான் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லோ சாலிட் வந்து டெஸ்ட் டியூப்பில் ரிமைன் ஆகுது. அதுதான் லெட் ஆக்சைடு. அனதர் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் டியூரிங் த ரியாக்ஷன். சரிங்களா? இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the reaction that occurs is PbNO3 twice in the presence of heat, 2PbO plus 4NO2 plus O2. அதாவது PbNO3 லெட் நைட்ரேட் இல்லையா? அது என்ன ஆகுது? ஹீட் கூட வந்து நம்ம ஹீட் பண்ண அந்த லெட் நைட்ரேட் ஹீட் பண்ணும் போது என்ன வருது? சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் வந்து லெட் ஆக்சைடு PbO எல்லோ சாலிடாகவும், நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரௌன் கேஸாகவும், ஆக்சிஜன் கேஸும் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஈக்குவேஷனில் பார்த்தாச்சு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கும்போது திஸ் ரியாக்ஷன் இஸ் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் இந்த ஆக்டிவிட்டியில் நடக்கிற ரியாக்ஷன் பேர் வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. எதனாலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட் ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் பிரேக் டவுன் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் when heat is applied. அதுதான் நம்மளோட தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷனோட டெஃபினிஷன். அதாவது இந்த ஆக்டிவிட்டி லெட் நைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஹீட்டோட ப்ரெசன்ஸால் என்னவா பிரேக் டவுன் ஆயிருக்கு? சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக லெட் ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனாக பிரேக் டவுன் ஆயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் we learn that lead nitrate decomposed on heating it forms lead oxide, nitrogen dioxide and oxygen. இல்லைங்களா? லெட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு, ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிருக்கு. Brown toxic fumes of nitrogen dioxide are produced. The reaction is thermal decomposition reaction. சரிங்களா? இதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when lead nitrate is heated in a boiling tube over பண்ண லெட் நைட்ரேட் ஹீட் ஆகும்போது என்ன நடக்குது? பஞ்சன் ஸ்மெல் வருது, ப்ரௌன் ஃபியூம்ஸ் வருது. எதனால்? நைட்ரஜன் டை ஆக்சைடால் அந்த ஃபியூம்ஸ் வருது. அண்ட் ப்ரௌனிஷ் ரெசிடியூ ஆஃப் லெட் ஆக்சைடு இஸ் லெஃப்ட். சரிங்களா? இது வந்து இட் இஸ் அன் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, அது என்ன நடக்குது? பஞ்சன் ஸ்மெல், ப்ரௌன் ஃபியூம்ஸ் டியூ டு நைட்ரஜன் டை ஆக்சைடு, தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Do follow our Instagram account for more useful notes and study materials. If you have any doubts, students, please comment below. Thank you, students.